நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் திருஷ்யம் 3. இந்த படத்தோட திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கிட்டையும் இந்த சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுங்க. இப்ப திரை விமர்சனத்துக்கு போகலாம். திருஷ்யம் 3 இது பாத்தீங்கன்னா ஒரு மலையாள திரைப்படம். திருஷ்யம் வந்தது ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் திருஷ்யம் 2 வந்தது, இப்ப திருஷ்யம் 3 வந்திருக்கு. அந்த ரெண்டு பார்ட்டுமே பாத்தீங்கன்னா பெரிய அளவுல ஹிட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி ஹிட் ஆச்சு. செகண்ட் பார்ட் ஓடிடில நேரடியா ரிலீஸ் பண்ணாங்க கொரோனா காலகட்டத்துல. இது திருஷ்யம் 3 பாத்தீங்கன்னா இப்ப திரையரங்குகள்ல ரிலீஸ் பண்ணி பெரிய அளவுல ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த படத்தோட திரை விமர்சனத்தை நிறை குறைகளை இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, படம் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான சீன்ஸை நமக்கு திரையில காமிக்கிறாங்க. ஏன்னா அந்த படம் நம்ம பார்த்து ரொம்ப நாளா இருக்கணும், மறந்துருக்கோங்கிறதுக்காக காமிக்கிறாங்க. அந்த விஷயங்கள் அப்படியே நம்ம ரீகலெக்ட் ஆனோடனே படத்தை ஆரம்பிக்கிறாங்க. இவர் பாத்தீங்கன்னா ஒரு படம் எடுத்துறாரு. இந்த சார்ஜ் குட்டி, அதாவது மோகன்லால் பாத்தீங்கன்னா ஒரு படம் ஒண்ணு எடுக்கிறாரு. இவருடைய லைஃப் ஸ்டோரியை வச்சு ஒரு படம் ஒண்ணு எடுத்து அந்த படத்துல ஜெயிச்சிடறாரு. அந்த பிரஸ் மீட்ல தான் கதையை ஆரம்பிக்குது. படமும் நல்ல கலெக்ஷன், ஓவர்சீஸ் அது கலெக்ஷன் போயிட்டே இருக்கு. இவரை சில போலீஸ்காரங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த கொலை பண்ண அந்த பாடி இன்னும் கிடைக்கல. சில போலீஸ்காரங்க வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவருடைய பொண்ணு, பெரிய பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. சில வரன் வருது தள்ளி போகுது. அந்த பொண்ணுக்கு ஏதோ மெண்டலா பாதிக்கப்பட்டிருக்காங்க மாதிரி ஏதோ ஊருக்குள்ள வதந்தியை கிளப்புறாங்க. அப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. மீனாவுக்கு என்ன கவலைன்னா, அவங்க அம்மாவுக்கு, ஹீரோயினோட அம்மாவுக்கு பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல வரன் பார்த்து கட்டி கொடுக்கணும்னு சொல்லி அவங்க கவலைப்படுறாங்க. இந்த பழைய கேஸை ஒரு செய்தி சேனல் ஒரு பொண்ணும் பையனும் ஒரு செய்தி சேனல் இந்த பழைய கேஸை தட்டி எடுக்கிறதுக்காக நிறைய பேர்கிட்ட போய் பேட்டி எடுக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட நிறைய பேர் போய் சந்திச்சு சில விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. இந்த கேஸ்ல இவர் மாட்டினாரா இல்லையா சார்ஜ் குட்டி மோகன்லால், அவருடைய பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துச்சா இல்லையா, இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த திருஷ்யம் 3 படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா படத்தோட பிஜிஎம், பேக்ரவுண்ட் ஸ்கோர், அதுதான் இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி போகுது. ஃபர்ஸ்ட் ஹாப் டக்கு டக்குன்னு டிராவல் ஆகுது, செகண்ட் ஹாப் டக்கு டக்குன்னு டிராவல் ஆகுது. ப்ரீ கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா 2-3 ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சித்து ஜோசப் அவருக்கே உண்டான சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட படத்தை கிளைமேக்ஸை ஆரம்பிக்கிறாரு. அது கிளைமேக்ஸ் சூப்பரான கிளைமேக்ஸா இருக்கு. ஃப்ரீ கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. இன்டர்வல் ட்விஸ்ட் நல்லா இருக்கு. அப்புறம் செகண்ட் ஹாப்ல சில ட்விஸ்ட் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. அதாவது இந்த படம் பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங்லையும் சென்னை உட்பட தமிழ்நாடு முழுசுமே தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நீங்க தமிழ்லயுமே பார்த்து ரசிக்கலாம். அப்படி மலையாளத்துல பார்த்தாலுமே இங்கிலீஷ் சப்டைட்டில் இருக்கு. கதை உங்களுக்கு ஈஸியா கன்வே ஆயிரும். ஏன்னா நீங்க திருஷ்யம் 1 திருஷ்யம் 2 பார்த்திருக்கும் போது இந்த கதை ஈஸியா கன்வே ஆயிரும். அதோட கண்டினியூஷன் மாதிரி தான் கதை இருக்கும். நல்லா இருக்கு. ஒரு தடவை பார்க்கலாம். த்ரில்லர் ரசிகர்களுக்கு பொறுமையா கொஞ்சம் பொறுமையா உட்காந்து பார்க்கணும். ஸ்பீடா இருக்காது படம். கொஞ்சம் பொறுமையா உட்காந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும், புரியும். ரொம்ப நல்லா இருக்கு இந்த திருஷ்யம் 3 திரைப்படம். நான் பண்ண இந்த ரிவ்யூ, இந்த திரை விமர்சனம், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிறேன், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.